வணக்கம் மக்களே! நம்ம கொடைக்கானல் மலர் கண்காட்சிக்கு வந்திருக்கோம். இந்த இங்க நீங்க பார்க்கலாம் நெறையா அந்த பனானாஸ்லாம் வச்சு அழகா ஆர்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. ரெகக்னைசபிள் பேர்டு. நம்ம நேஷனல் பேர்டு என்ன? அது பீகாக். பீகாக்கே இங்க ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க. நீங்க பார்க்கலாம் எவ்வளோ அழகா அணில், யானை இந்த மாரி எல்லாமே வந்து வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இங்க கிளி கூட நீங்க பார்க்கலாம். கேரட்ல அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த தோட்டத்துல ஃப்ரெஷ்ஷா சௌசௌ கிடைக்குது. இந்த மாரி நம்ம ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஹெல்த்தியான சாக்லேட் கிரியேட் பண்ற இந்த ப்ரொசீஜரே வந்துட்டு நம்மளுக்கு எப்ப அந்த சாக்லேட்ட சாப்பிடுவோன்ற மாரி இருக்கும். இது வந்து கிட்ஸுக்கெல்லாம் இந்த சாக்லேட் வந்து ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள்லாம் வந்து கொடைக்கானல் பிரைன் பார்க்ல இந்த மலர் கண்காட்சி ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. அதுல சில போட்டிகளும் நடத்துறாங்க. இந்த மலர் கண்காட்சியில இந்த பார்க்ல இருக்க மலர்கள கண்டு ரசிக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க அலங்காரம் பண்ணியிருக்க மலர்களையும் நம்ம கண்டு ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபிக்கு எப்பயும் சொல்ற மாரி இது செமையான ஸ்பாட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, இங்க நீங்க இந்த மலர்கள்லாம் பார்க்கும்போது, நம்ப தமிழ் சினிமால உள்ள அந்த பூக்கள் ரிலேட்டடான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காதுகள்ல ஒலிக்கும்னே சொல்லலாம். "பூ பூக்கும் ஓசை", "மலர்களே", "மல்லிகையே மல்லிகையே", "பூக்கள் பூக்கும் தருணம்", "செம்பூவே பூவே" இந்த மாரி எல்லா பாட்டுகளும் உங்களுக்கு காதுகள்ல ஒலிக்கிற அளவுக்கு, இங்க வந்து அந்த மலர்கள்லாம் ஆ ரொம்ப அருமையா நம்ம கண்களுக்கு அழகா காட்சி தரும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஃபேவரட்டான இந்த மாரி பூக்கள் சாங் என்ன? அப்படின்றத தமிழ் சினிமால உள்ள சாங் என்னன்றத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க நீங்க இந்த பூலாம் பார்க்கலாம். இது இந்த மாரி இன்னும் நெறைய பூக்கள் மட்டும் இல்லாம, இந்த பூக்கள்ல பண்ண அலங்காரத்த பார்க்க போறோம். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஷேப்ல வந்து அந்த ஆர்ச் மாரி அழகா பண்ணியிருக்காங்க. இங்க வந்து நெறையா ஃபோட்டோகிராஃபி எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அத நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, இங்க உள்ள அந்த கண்காட்சி இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதிலயே உள்ள நீங்க பார்த்து ரசிக்கலாம். இதுல வந்து காம்படிஷனும் வைக்கிறாங்க. அதாவது அந்த பூக்கள் மட்டும் இல்லாம, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அதுவும் நடக்குது. இப்ப நீங்க இந்த நீங்க ஆர்ச்ச நெறைய பார்க்கலாம். வண்ணமயமான மலர்கள்லாம் பார்க்கலாம். அதுல வந்து இந்த வருஷம் என்ன அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க நீங்க பார்க்கலாம் நெறையா அந்த பனானாஸ்லாம் வச்சு அழகா ஆர்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப வாங்க நம்ம இந்த ஆர்ச் வழியா போய் இந்த அழகா அந்த வாழைப்பழத்திலே பண்ணியிருக்கத நீங்க பார்க்கலாம். பனானாஸ்ல இப்படி ஒரு ஆர்ச் பண்ணியிருக்காங்க. இதுல போய் நம்ம இந்த வருஷத்துக்கான அந்த ஸ்பெஷலான மலர் கண்காட்சிய பார்க்கலாம். இத ஆரம்பிக்கும்போதே நீங்க பார்க்கலாம். கொடைக்கானல்னாலே ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு தான். அந்த மேல்மலை கிராமங்கள்ல உள்ள அந்த புகைப்பூண்டுக்கு தனியான மருத்துவ குணமும், அதில உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அந்த பூண்டோட மாடல் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் நெறைய பேர் ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கிறத நீங்க பார்க்கலாம். வந்து பூண்டு மாதிரி நிறைய போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அந்த ஃப்ளவர் ஷோ பத்தி சொல்லுங்க. ஃப்ளவர் ஷோல நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு. இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எல்லாமே சூப்பரா இருக்கு. இது கொடைக்கானலோட ஸ்பெஷல் வந்து அந்த பூண்டை பத்தி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இங்க நிறைய இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா டாக், டெடி பியர், அப்புறம் மயில் மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இங்க பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்க்கலாம். அப்புறம் இங்க கொடைக்கானல்ல வந்து காம்படிஷன் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த ஃப்ளார்ஸ், அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கொடுப்பாங்க, அவார்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் இங்க இருக்கு. இங்க பாருங்க, மக்கள் எல்லாரும் எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்ணி பண்றாங்கன்னு பாருங்க. ஸ்டால் இருக்கு, கிட்ஸ்க்குலாம் என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ரெகக்னைசபிள் பேர்டு. நம்ம நேஷனல் பேர்டு என்ன? அது பீகாக். பீகாக்கே இங்க ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க. பாருங்க. அத பாருங்க இங்க. நம்ம தேசிய பறவை மயில் ஒரு அழகுனா, அதை இந்த பூக்கள்ல இப்படி அலங்காரம் பண்ணி பார்க்கிறது, அது இன்னும் மேலும் அழகு சேர்க்குது. அது இந்த மலையோட நீங்க பார்க்கலாம். எவ்வளவு அழகா அதை பண்ணியிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. கண்டுபிடிச்சு கமெண்ட்ல போட்டுருங்க. இது என்ன ஃப்ரூட் மாடல் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த லாக் அண்ட் கீ பூட்டு சாவி இருக்க மாரி அந்த அழகா அந்த இது பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்க பார்க்கலாம். இந்த மாரி இங்க நெறையா இந்த மலர் கண்காட்சியோட நெறைய ஸ்டால்லாம் இருந்தது. அதுலயும் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இங்க ஃபோட்டோகிராஃபி எடுத்துட்டு அந்த ஸ்நாக்ஸ், டாய்ஸ் இதெல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க.
அது மட்டும் இல்லாம இங்க முன்னாடி சொன்ன மாரி, ஒவ்வொரு வருஷமும் இந்த அலங்காரம் பண்றதுக்கான காம்படிஷன் நடக்கும். அதுல வந்து நீங்க பார்க்கலாம், எவ்வளோ அழகா அணில், யானை இந்த மாரி எல்லாமே வந்து வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இங்க கிளி கூட நீங்க பார்க்கலாம். டைகர் இது எல்லாமே ஃப்ரூட்ஸ்லயே பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஐ லவ் கோடைன்னு அழகா போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அவார்ட் கிடைக்கும். இந்த வருஷம் யார் வின் பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்ப இது பார்த்தீங்கன்னா, டாக் அழகா பண்ணியிருக்காங்க, அந்த பூக்கள்லே. இந்த மலர் கண்காட்சி ஒவ்வொரு வருடமும் மக்களுக்கு இவ்வளோ அழகான அந்த மலர்கள மட்டும் கொடுக்காம, அதுல இவங்க பண்ற அலங்காரமும், மக்களுக்கு பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்த கொடுக்குதுன்னே சொல்லலாம். அங்க அதோட தொடக்க விழால நெறையா அ கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, அந்த மாரி நெறைய விழாக்களும் நடக்கும். அதுல வந்து அந்த பரதநாட்டியம் பண்ற அந்த குழந்தைகள் எவ்வளோ அழகா மேக்கப் பண்ணி அந்த பரதநாட்டியம் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைகளும் அங்க இருந்தாங்க. அதையும் நீங்க பாருங்க அவங்களையும். நம்ம பாரம்பரிய கலைகளையும், கலைஞர்களையும் நம்ப ஊக்குவிக்கிறது நம்மளுக்கு பெருமை. இந்த மாரி குழந்தைகள்லாம் நம்மளோட பாரம்பரியத்த பின்பற்றி, இந்த பரத கலைகள கத்துக்கிறது மட்டும் இல்லாம, அத இங்க வந்து அவங்க அந்த டான்ஸ வந்து பெர்ஃபார்ம் பண்ணது வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொடைக்கானல்னாலே நம்ம வந்து அதிகமா பார்க்குற ஒரு அனிமல்ன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா காட்டு மாடு இருக்கும். அந்த காட்டு மாடும் நாங்க அங்க பார்த்தோம். அதையும் நீங்க பார்க்கலாம். அடுத்து கேரட் பேர் சொல்லுங்க. விவசாயிட்ட நம்ம பேசுவோம். ராமம்மா. நீங்க என்னென்ன விவசாயம்லாம் பண்றீங்க? உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, வெள்ளைப்பூடு, உங்க ஊரு இந்த ஊர் பேரு? பழம்புத்தூர். பழம்புத்தூர்ல என்ன ஸ்பெஷல்? எது? விவசாயம் தான். விவசாயம். கேரட்ல அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. கேரட்ல நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா கண்ணுக்கு ஹெல்தி. இந்த மாரி நெறைய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம மலை கிராமங்கள்ல கிடைக்கும்போது, அது இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்குன்னே சொல்லலாம். இந்த மாரி கொடைக்கானல் போனா கண்டிப்பா கேரட் வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. அத வந்து ஃப்ரெஷ்ஷா அங்க வந்து சாப்பிடுறப்ப அது இன்னும் நல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க உருளைக்கிழங்கு, பீன்ஸு நம்ம முன்னாடி சொன்ன மாரி அந்த கொடைக்கானல் புகைப்பூண்டு இது எல்லா விவசாயமும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது கொடைக்கானல்ல உள்ள ஒரு மேல்மலை கிராமம் தான் பழம்புத்தூர். இதோட வியூஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். இங்க முக்கியமான தொழிலே இவங்களுக்கு விவசாயம் தான். அந்த ஊர அவ்வளோ அழகா அந்த மக்கள்லாம் பார்த்துக்கிறாங்க. அந்த இயற்கையும் அவ்வளோ ரசிச்சு இயற்கையோட இயற்கையா வாழ்றது மட்டும் இல்லாம, அந்த இயற்கைய அவங்க வந்து பாதுகாக்கிறாங்கன்னே சொல்லலாம். இது வந்து அந்த கேரட் விவசாயம் பண்ற இடம். அந்த கேரட் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இந்த மாரி தான் அந்த கேரட் வந்து அவங்க பறிப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சௌசௌ தோட்டத்துக்கு போயிருக்கோம். இந்த தோட்டத்தில ஃப்ரெஷ்ஷா சௌசௌ கிடைக்குது. இந்த மாரி நம்ம ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு. இப்ப வந்து நம்ம சின்னதா இந்த வீடியோல நம்ம சிம்பிளா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த விவசாயத்தெல்லாம் பத்தி நல்லா பெரிய வீடியோல பார்க்கலாம். இப்ப அடுத்ததா கொடைக்கானல்னாலே நம்மளுக்கு வந்து இந்த சாக்லேட், அந்த பிளாக் சாக்லேட் இந்த மாரி வெரைட்டியான சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ப கண்டிப்பா வாங்காம நம்ம போக மாட்டோம் கொடைக்கானல் வந்தாலே. அந்த மாரி அந்த கிளைமேட் மட்டும் இல்லாம, அங்க உள்ள சாக்லேட்லாம் வந்து ஒரு வேற லெவல் தனியான டேஸ்ட்ல இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாரி அந்த கொடைக்கானல் சாக்லேட்லாம் வந்து எங்க வாங்கலாம்னா, நெறைய சாக்லேட் ஃபேக்டரிஸ் இருக்கு. இந்த சாக்கோ ரீட்ரீட்ன்றது வந்து கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ் பக்கத்துல இருக்கு. இங்க வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷா அவங்களே வந்து அந்த சாக்லேட்ட வந்து ஃபேக்டரில பண்றாங்க. பண்ணி இந்த மாரி நம்மளுக்கு டிஃபரெண்ட் வெரைட்டியான சாக்லேட்ஸ் குடுக்குறாங்க. அந்த எல்லா சாக்லேட்டுமே நல்லா டேஸ்டியா இருக்கும். அதுல இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு நெறைய வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம். பாதாம் சாக்லேட், அ கேஷ்யூ நட் சாக்லேட் இந்த மாரி நெறைய நட்ஸ் யூஸ் பண்றது மட்டும் இல்லாம, இந்த மாரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரெஷ்ஷா பண்ற சாக்லேட்ஸ் இருக்கு நெறையா. இப்ப அந்த சாக்லேட் அவங்க எப்படி பண்றாங்கன்றத வந்து ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம். இந்த மாரி அந்த சாக்லேட்ட வந்து உருக்கி, அதுல வந்து அந்த நட்ஸ் எல்லாம் அவங்க ஆட் பண்ணிட்டு, இந்த சாக்லேட் பண்றாங்க. இத பார்க்கும்போதே அந்த நம்மளுக்கு அந்த சாக்லேட்ட வந்து அந்த உருகுன சாக்லேட்ட வந்து அப்படியே சாப்பிடணும் போல எல்லாருக்கும் தோணும். அந்த மாரி அந்த சாக்லேட்லாம் வந்து இப்ப நட்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இப்படி சாக்லேட் கிரியேட் பண்ற இந்த ப்ரொசீஜரே வந்துட்டு நம்மளுக்கு எப்ப அந்த சாக்லேட்ட சாப்பிடுவோன்ற மாரி இருக்கும். இது வந்து கிட்ஸுக்கெல்லாம் இந்த சாக்லேட் வந்து ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள்லாம் வந்து விரும்பி சாப்பிடுற மாரி. நட்ஸ் வந்து அவங்க அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. இந்த சாக்லேட்ல ஆட் பண்ணி சாப்பிடுறப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்தியும் கூடன்னு சொல்லலாம்.
பிளாக் சாக்லேட்னால அது வந்து ஒரு தனியான டேஸ்ட் இருக்குன்னே சொல்லலாம். இந்த மாரி அந்த சாக்லேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரேல வந்து அவங்க அத ஆட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளைமேட்டுக்கு அந்த சாக்லேட் செட் ஆனோனே, அத வந்து அவங்க அந்த என்ன டைமென்ஷன்ல என்ன அளவுகள்ல அந்த சாக்லேட் இருக்கணுன்றதுக்கு அளவு வச்சிருக்காங்க. அத வச்சு அத கட் பண்ணி எடுத்துட்டு, லாஸ்ட்டா அந்த சாக்லேட் பார் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மாரி சாக்லேட்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கொடைக்கானல்ல. எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி நம்ம கொடைக்கானல்ல வந்து நெறைய இடங்கள் மட்டும் இல்லாம, இந்த மாரி நெறைய நம்ம சாப்பிடுறதுக்கான பொருட்கள், இயற்கையான பொருட்கள், இந்த மாரி சாக்லேட்ஸ் இந்த மாரி நெறையா சொல்லிக்கிட்டே போலாம். கொடைக்கானல பத்தி சொல்றதுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாதுன்னே சொல்லலாம். அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நம்ம நெறையா கொடைக்கானல பத்தி பார்க்கலாம்.